வரதட்சணையாக இருட்டுக்கடை அல்வா கடையே வேண்டும். பிரம்மாண்ட திருமணம் முடிந்து சில தினங்களிலேயே கணவரை பிரிந்த பெண். முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு புகார். பாக்கியலட்சுமி சீரியல் கதை நிஜத்தில். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு இல்லை சார், ஃபாஸ்டாக் டேக்கர் 25th anniversary. அப்ப 25 வருஷமா ஃபாஸ்டாக் கூட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்டாக் டாக்ஸி ஆப் நவ. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது திருநெல்வேலி அல்வா கடை. அங்க உள்ள பிரச்சனைகள் தான். திருநெல்வேலி அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு நெல்லையப்பர் கோயில் அதுதான் நம்மளுக்கு நினைவுக்கு வருது. அடுத்ததா இருட்டுக்கடை அல்வா. உணவு பிரியர்கள் மத்தியில் வெகு பிரபல்யமானது இந்த இருட்டுக்கடை அல்வா. இந்த வீட்டில் தான் இப்போ பிரச்சனை. இந்த கடையையே வரதட்சணையா வேணும் அப்படின்னு கேட்குறாரு புது மாப்பிள்ளை. இருட்டுக்கடை அல்வா அதன் உரிமையாளர் கவிதா, அவங்களோட மகள் கனிஷ்கா. இவங்க கோவையை சேர்ந்த தொழில் அதிபரான யுவராஜ் சிங் என்பவரின் மகன் பல்ராம் சிங் ஆகியோருக்கும் இடையே கடந்த பிப்ரவரி 2 திருமணம் நல்ல பிரம்மாண்டமா நடந்துச்சு. நம்ம எல்லா சமூக வலைதளங்கள்ல பார்த்தோம். இந்த திருமணம் நடந்து தனக்கு வரதட்சணை கொடுமை நேர்ந்திருக்கு அப்படின்னு மணப்பெண் தற்பொழுது காவல்துறை ஆணையர் மற்றும் முதலமைச்சரின் தனி பிரிவுக்கு புகார் அளிச்சிருக்காங்க. கனிஷ்கா அதாவது புது பெண் என்ன சொல்றாங்கன்னா, தன்னோட கணவருக்கு வேறு ஒரு பெண்ணோட ஏற்கனவே தொடர்பு இருக்கு, அவங்க லிவிங் டுகெதர்ல இருக்காங்க, அதை திருமணமான புதிதிலேயே நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதை கேட்டா வீட்டில் அடி உத, அதை வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி துன்புறுத்தியிருக்காங்க. இதனால திருமணம் ஆனதிலிருந்தே அந்த பெண் உடல் வலியோடையும் மனவேதனையோட தான் இருந்திருக்காங்க. இந்த பெண் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கணவர் அந்த பெண்ணோட ரிலேஷன்ஷிப்பை துண்டிக்கிறதா இல்லை. கணவர் திருமணமான உன்னை திருந்திடுவார், எப்படியும் திருத்திடலான்னு அந்த பெண்ணும் இப்போ ஒரு 2 மாதங்களாக போராடிட்டு இருந்திருக்காங்க. இதை கேட்க போக அவர் என்ன பண்ணியிருக்காரு, கோவையில் உள்ள அவங்க வீட்டுக்கே அந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்துட்டார். இதனால தான் சண்டை பெருசாயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பெண்ணை வீட்டு வேலைக்காரியை விட மோசமாக நடத்தியிருக்காங்க. இப்போ புது பிரச்சனையை கிளப்பியிருக்காங்க மாப்பிள்ளை குடும்பத்தார். இருட்டுக்கடை அல்வா கடையையே எழுதி வாங்கிட்டு வந்தாதான் உனக்கு இந்த வீட்டில் இடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லி கொண்டு வந்து வீட்டிலேயே விட்டுட்டு போயிட்டாங்க பொண்ணை. அதுவும் மாப்பிள்ளை பெயருக்கே அந்த கடையை எழுதி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே திருமணமான போதே நிறைய பணம் நகை எல்லாம் கொடுத்து தான் அவங்க திருமணம் பண்ணாங்க. இவங்களும் பெரிய குடும்பம், அவங்களும் பெரிய குடும்பம், அது எல்லாமே சிறப்பாக செஞ்சாங்க. பிரம்மாண்டமாக திருமணம் நடந்தது. நம்மளும் சமூக வலைதளங்களில் அதெல்லாம் பார்த்தோம். அப்பயே அந்த பொண்ணு வீட்டுக்கு போனப்போ இன்னும் பணம் வேணும், நகை வேணும் அப்படின்லாம் டெய்லியும் டார்ச்சர் செஞ்சுருக்காங்க. அதை வெளியில் அந்த பொண்ணு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. அப்பா அம்மா கிட்ட சொன்னால் உன்னை கொலையே பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. இது எல்லாம் அந்த பொண்ணு சகிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. வீட்டை விட்டு வெளியில் போகாமல் இந்த விஷயம் வெளியில் போகக்கூடாது, எப்படியும் திருத்திடலாம், நம்ம இந்த வீட்டில் தான் வாழணும் அப்படின்லாம் நினச்சிட்டு அந்த பொண்ணு அங்கேயே இருந்திருக்காங்க. இதனால் வேறு வழி இல்லாமல் அந்த கடையை எப்படியாவது வாங்கிடணும்னு மாப்பிள்ளையே அம்மா வீட்டில் கொண்டு வந்து பொண்ணை விட்டுட்டு போயிட்டார். நீ வரும்பொழுது அந்த கடையை தன் பேருக்கு எழுதி வாங்கிட்டு வரணும் அப்படின்ற கண்டிஷனோட. இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட ஃபோன் பேசினாலோ அல்லது வாட்ஸ்அப்பில் ஏதாவது பேசினாலோ கொலை மிரட்டல் விடுத்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால தான் இவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு நம்பி தான் அவங்க பொண்ணு கொடுத்துருக்காங்க. பல்ராம் சிங் திருமணம் செய்து கொடுத்துருக்காங்க, அதுதான் மாப்பிள்ளையோட பேர். ஆனால் திருமணமான அன்றே புது கார் வேணும், அதாவது கோடி ரூபாய்க்கு மேலே மதிப்புள்ள கார் வேணும்னு கேட்டிருக்காங்க. டைரக்டாகவே கேட்டிருக்காங்க பெண் வீட்டாரிடம். இவங்களும் நம்ம பொண்ணுக்கு தானே தரோம், அதிர்ச்சியாக இருந்திருக்கு, இருந்தாலும் நம்ம பொண்ணுக்கு தானே தரோம் அப்படின்னு சொல்லி அந்த காரை புக் பண்ணியிருக்காங்க. அது வெளிநாட்டு கார். அந்த காரும் இப்போ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கோசரம் காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனை. இந்த பொண்ணு கனிஷ்கா அவங்க மாமனார்கிட்டையும்
திருமணமான புதிதிலேயே வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லியிருக்காங்க. அவரும் இதை பற்றி கண்டுக்கவே இல்லை. டார்ச்சர் அதிகமானதால தான் பெற்றோரிடமும் இப்போ வெளியில் சமூக வலைதளத்துலேயும் சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. மாப்பிள்ளை வீட்டார் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு அரசியல் பின்னணி இருக்குது, இந்த கடையை எப்படி வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்லாம் மிரட்டல் விடுக்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டாரும் பெரிய உணவு தொழில் செஞ்சுட்டு வராங்க. குடும்ப தொழிலாகவே அவங்களும் உணவு தொழில் தான் செஞ்சுட்டு வராங்க. இந்த இருட்டுக்கடையை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்காக இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்காங்க. வேலைக்காரி மாதிரி வச்சிடலாம், அந்த உணவு தொழிலோட இந்த பிரபலமான கடையும் சேர்ந்துக்கும் அப்படின்னு தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. வேறொரு பெண்ணோட தொடர்பு இருந்தது அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சும் அதை மறைச்சி இந்த பெண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்காங்க. பெண் வீட்டாரும் இதை பற்றியெல்லாம் சம்மந்தி வீட்டாரிடம் சமரசமும் பேசியிருக்காங்க. அவங்க திரும்பவும் அந்த மிரட்டல் தான், பெரிய அரசியல்வாதிகளுடன் எங்களுக்கு தொடர்பு இருக்குது, அந்த செல்வாக்கை வச்ச உங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம், உங்கள் கடையை எங்கள் பேருக்கு எப்படி எழுதுவாங்கணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு மிரட்டல் விடும் தோணியிலே தான் இது வரைக்கும் அவங்க பேசிட்டு வந்திருக்காங்க. அதனால தான் இப்போ கம்ப்ளைண்ட் வரைக்கும் போயிடுச்சு. இந்த இருட்டுக்கடை உரிமையாளரும் அந்த பெண்ணு பெற்றோரும் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. தாய்மார்கள் இந்த செய்தியை கேட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு நினைவுக்கு வர்றது நம்ம பாக்கியலட்சுமி சீரியல் தான். இதே கதை தான் அங்கே இப்போ போயிட்டுருக்குது. கடையை வாங்கிறதுக்கு பார்க்குறாரு, கடையை வாங்க முடியல, அதனால் அந்த பொண்ணை கேட்குறாங்க, பொண்ணு பிடிச்சி போச்சு, உடனடியாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கடைசி நிமிஷத்தில் தான் கண்டிஷன்ஸ் வருது, அந்த கடையை உங்கள் பொண்ணுக்கு சீதனமாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ பாக்கியலட்சுமி சீரியலையும் இதே கதை தான் ஓடிட்டுருக்கு. வெத்து பேப்பர்லாம் கூட கையெழுத்து கேட்குறாங்க. அந்த திருமணத்தால் இந்த கடையை சேர்ந்துக்கிட்டா அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு குடும்பத்தில் நம்ம நாடகத்தை பார்க்கும் பொழுதே நம்மளால் தாங்க முடியல, இதெல்லாம் தப்பு அப்படின்னு ஒருத்தரும் நினைக்கிறோம். இது நிஜத்திலேயே நடக்குது அப்படிங்கும் போது தான் நம்மளுக்கு மனவேதனை அதிகமாக இருக்குது. எவ்வளோ பிரம்மாண்டமாக அவங்க பெண்ணுக்கு திருமணம் செஞ்சாங்க இருட்டுக்கடை அல்வா குடும்பத்தினர். திருமணமான சில மாதங்களிலேயே வரதட்சணை கொடுமை அப்படின்னு பெண் கணவரை பிரிந்து வந்த சம்பவம் வேதனை அளிப்பதாக இருக்குது. இது போன்ற தகவல்களுக்கு கிங் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு இல்லை சார், ஃபாஸ்டாக் டேக்கரோட 25th anniversary. அப்போ 25 வருஷமா ஃபாஸ்ட்ராக் கூட கஸ்டமராக இருக்கேன்னு நானும் பெருமையாக சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப் நவ். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.